தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, மாதவரம் அருகே ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இடத்தின் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. புழல் சிறை அருகே பதுங்கியிருந்த போது பிடிக்க முயன்ற போலீசாரை தாக்கியதால் என்கவுண்டர் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. திருவேங்கடம் மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாதவரம் ஏரிக்கரை பின்புறம் என்கவுண்டர் நடத்தப்பட்டு திருவேங்கடம் கொல்லப்பட்டதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கின்றன. மாதவரம் அருகே ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இடத்தின் காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. புழல் சிறை அருகே பதுங்கியிருந்த போது பிடிக்க முயன்ற போலீசாரை தாக்கியதால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். திருவேங்கடம் மீது 2 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதவரம் ஏரிக்கரை பின்புறமாக என்கவுண்டர் நடத்தப்பட்டு திருவேங்கடம் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், தற்போதைய தகவல்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த 11 பேரில் ஒருவர் ரவுடி திருவேங்கடம். இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மாதவரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வைத்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த விசாரணையின் போது திருவேங்கடம் தப்பிச் சென்ற அவரை புழல் சிறைக்கு எதிரே இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற ஒரு பகுதியில் வைத்து அவரை பிடிக்க முயன்ற போது போலீசாரை தாக்கியதாகவும் அப்போது அவர் மீது என்கவுண்டர் நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. என்கவுண்டரில் இறந்து போன ரவுடி திருவேங்கடத்துடைய உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் சென்னை காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் ராயர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல என்கவுண்டர் நடந்த இடம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்குள் யாரும் செல்லாத வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்துடைய மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தற்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2014ஆம் ஆண்டு குன்றத்தூரிலும் 2015ஆம் ஆண்டு திருவள்ளூரிலும் கொலை வழக்கு இருப்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக திருவேங்கடத்தின் மீது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தென்னவன் கொலை செய்யப்பட்ட வழக்கு இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல குன்றத்தூரிலும் ஒரு கொலை வழக்கு அவர் மீது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. மேலும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவர் கூலிப்படையை திரட்டியதும் அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை எந்தெந்த உடல் பகுதியில் எந்தெந்த பகுதியில் வெட்டினால் அவர் உயிரிழப்பார் என்ற பல்வேறு தகவல்களை கூலிப்படைக்கு தெரிவித்து ஒரு கூட்டாளியாக அவர் செயல்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்துடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த என்கவுண்டர் நடந்தது என்பது எப்படி நடந்தது என்ற விவரங்களை இதுவரை அதிகாரப்பூர்வமாக சென்னை காவல்துறை தெரிவிக்கவில்லை. இதன் பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்களை சென்னை காவல்துறை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.